Yeah, you got that yummy, yum, that yummy, yum, that yummy, yummy. Yeah, you got. Hello my best friends, welcome back to my channel Crazy Girl Swetha. இன்னைக்கு நான் உங்களுக்கு cabbage manchurian எப்படி பண்றதுன்னு காட்ட போறேன். அத பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு subscribe பண்ணலனா subscribe பண்ணிக்கோங்க and மறக்காம அந்த bell பட்டனை press பண்ணிருங்க. முதல்ல இந்த ரெசிபிக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல நல்ல ஃபைனா கிரேட் பண்ண cabbage ஒரு 2 கப் நான் வந்து இதல போட போறேன். இப்போ இதல ஒரு ஸ்பூன் chili powder, ஒரு ஸ்பூன் garam masala, தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துர்க்கேன், அத போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு சீரகத்தூள். இப்போ நான் இதல 3 ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்க போறேன். நம்ம எவ்வளவு மைதா ஆட் பண்றோமோ சேம் அதே அளவு cornflour ஆட் பண்ணிக்கணும். சோ 3 ஸ்பூன் cornflour இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா mix பண்ணிரலாம். இது வந்து இந்த சப்பாத்தி மாவு மாதிரி வரணும் அப்படி எதுவும் இந்த பதம் அப்படி எதுமே இது கிடையாது. சும்மா இது எல்லாமே டோட்டலா mix ஆனா போதும் அவ்வளவுதான் இதுக்கு. இப்போ நான் ஃபுல்லி mix பண்ணிட்டேன். இப்போ இதல இருந்து நான் குட்டி குட்டி பால்ஸா நான் மேக் பண்ணிக்க போறேன் இதல. சோ உங்க கையில எடுத்துட்டு நான் பண்ற மாதிரி கையில வந்து நல்லா அப்படி உருட்டிக்கோங்க. குட்டியா பண்ணுங்க, பெருசா பண்ணாதீங்க. குட்டியா பண்ணாதான் ரொம்ப கிரன்ச்சியா இருக்கும். இந்த எல்லா பால்ஸையுமே நம்ம இப்போ எண்ணெயில நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எல்லா பால்ஸையுமே இது உள்ள போட்டுறலாம். இந்த பால்ஸ் எல்லாமே ஒரு 5 minutes வந்து அடுப்புல வந்து இருக்கணும். கோல்டன் ப்ரௌனா வந்ததுக்கு அப்புறமே நம்ம அதை எடுத்துடலாம். ஒரு 5 minutesக்கு அப்புறம் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிட்டு எல்லா பால்ஸுமே வெளிய எடுத்துருங்க. இப்போ இந்த பால்ஸ் எல்லாம் போடுறதுக்கு நம்ம சாஸ் ரெடி பண்ண போறோம். அதுக்கு ஒரு கடாயில ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் ஆயில் ஊத்திக்கோங்க. இப்போ நான் இதல ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல குட்டி குட்டியா சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதை நான் ஆட் பண்ணிக்க போறேன். தென் இதல ஒரு ஸ்பூன் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்க garlic ஆட் பண்ணிக்க போறேன். அப்புறம் அதே மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்க இஞ்சி ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்க போறேன். ஒரு பச்சை மிளகாய் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இப்போ நம்ம இது உள்ள போட்டுறலாம். இப்போ இத நல்லா mix பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஒரு 2 ஸ்பூன்ஸ் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்க போறேன். உங்ககிட்ட டொமேட்டோ சாஸ் இல்ல அப்படினா தக்காளி இருக்குல்ல, அதுல வந்து ஒரு 2 தக்காளி எடுத்துட்டு அதை வந்து மிக்ஸில நல்லா அரைச்சுக்கோங்க. அரைச்சிட்டு நீங்க அந்த டொமேட்டோ சாஸ்க்கு பதிலா அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் கிரேவியா ஆகணும்ன்றதுக்காக நான் கொஞ்சோண்டு தண்ணி இதல ஆட் பண்ணிக்க போறேன். ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ உங்களுக்கு एक्चुअली பார்த்தாலே தெரியும் இது வந்து கொஞ்சம் தண்ணியா இருக்கு. சோ நமக்கு வந்து கிரேவி மாதிரி அந்த திக்கான கன்சிஸ்டன்சி வரணும். அது வரதுக்காக நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு பவுல்ல வந்து cornflour எடுத்துர்க்கேன். ஒரு ஸ்பூன் cornflour. அதுல கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி ஃபுல்லா நல்லா mix பண்ணுங்க. அத நம்ம இப்போ இந்த கிரேவி mix இருக்குல அதுல வந்து நான் இத போட போறேன். இது நம்ம போட்டோம் அப்படினா திக்கா ஆயிரும் mix வந்து. சோ அந்த கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்து கரெக்ட்டா வந்துரும். சோ இப்போ லாஸ்டா இதல நான் கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்க போறேன். இத ஆட் பண்ணிட்டோம் அப்படினா நமக்கு தேவையான அந்த சாஸ் mix வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதல செஞ்சு வச்சிருக்க பால்ஸ் எல்லாத்தையும் உள்ள போட்டுறலாம். இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த ரெஸ்டாரன்ட்ல சாப்பிடுவோம் தெரியுமா மஞ்சூரியன் பால்ஸ் அப்படியே இருக்கும். டேஸ்ட் வேற லெவல்ல இருந்தது. நம்ம கேபேஜ் யூஸ் பண்ணிருக்கோம், அந்த முட்டைக்கோஸ் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றதே தெரியாது. உண்மையாவே ரெஸ்டாரன்ட்ல சாப்பிடுற மாதிரி இருக்கும். சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் செய்யும்போது எனக்கே ஷாக்கா இருந்தது. நானா செஞ்சேன் இது ரெஸ்டாரன்ட்ல சாப்பிடுற மாதிரி இருக்கே. ஓவரா இருக்கு. இல்ல உண்மையாவே அப்படிதான் இருந்தது. சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுப்புல இருந்து இப்போ இத எடுத்துட்டேன். இது மேல நான் கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை இருக்குல்ல அது வந்து நான் கொஞ்சம் மேல போட்டுக்க போறேன். சோ பார்க்கவே நல்லா இருக்கும், டேஸ்டும் நல்லா இருக்கும்.
அண்ட் அவ்வளோதான் கைஸ். உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம கிரேசி கேர்ள் ஸ்வேதா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். I'm not the girl that you